எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. டேய் குமாரு, இங்க என்னடா தப்பத்துக்குள்ள உட்காந்துருக்க? பக்கத்துல யாருடா? ஐசு, இங்க என்ன பிளானி பண்ற இவன் கூட? குமாரு போச்சு, விக்னேஷ் பாத்துட்டான். விடு விடு விடு, பயப்படாத பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய் இந்தாடா விக்னேஷா, யார் இருக்கான்னு சொன்ன உள்ள? ஏங்க எங்க குமாரும் உங்க ஐஸ்வர்யாவும் உள்ள இருக்காங்கங்க தப்பத்துக்குள்ள. குமாரு, எங்க அப்பா குரல் கேக்குது. ஆமா ஐசு, சரி வா என்னன்னு பாப்போம். பயமா இருக்குடா. பயப்படாத பயப்படாத, வா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் வா. கூப்பிடுறா, அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடு. டே குமார், இந்த அவங்களே வந்துட்டாங்கங்க. ஐசு, எப்பா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பா ஏண்டா டேய், உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடா இங்க என் பொண்ணு கூட உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பா அவனை ஒன்னும் சொல்லாதீங்கப்பா, நான் தான் அவனை வர சொன்னேன். இல்லங்க, அவளை ஒன்னும் சொல்லாதீங்க, நான் தான் வர சொன்னேன். என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்களோ? தா ஐசு, வீட்டுக்கு வா. சார், அவளை எதுவும் அடிச்சிடாதீங்க, அவ ஏன் மகடா. இந்தாடா விக்னேஷா, என்னங்க? நான் என் பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன், இந்த ஒரு தரு தான் இருக்கு, அது வரைக்கும் இவனை இங்கேயே பிடிச்சு வைடா. சரிங்க. வா, வந்து வண்டியில ஏறு. பயப்படாம போ ஐசு. அவனை என்ன பாக்குற, வந்து வண்டியில ஏறுன்னு. இந்த வந்துட்டேன்ப்பா. இந்தாடா, 2 நிமிஷத்துல திரும்ப வருவேன், அது பிறகு ரெண்டு பேரும் இங்கேயே தான் நிக்கணும். அவன் போனான்னா உன்னையே தான் பிடிப்பேன். சரிங்க. என்னடா குமாரு? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க ரெண்டு பேரும் எங்க தப்பத்துக்குள்ள பார்த்தேன்னா பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதுனடா. எதுக்குடா இப்படி சத்தம் போட்டு பேரலன்னு சொல்லி கூப்பிடுற? ஏடே, நீங்க ரெண்டு பேரும் அங்க உள்ள உட்காந்துருப்பீங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்? நான் எதேச்சா எட்டி பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தோள் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு பதட்டத்துல அப்படி பேர சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. ஆமா, நீ ஐஸை லவ் பண்றியா? நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம்டா. எப்பல இருந்துடா? நான் சின்ன பிள்ளையில இருந்தே அவ பின்னாடி சுத்திக்கிட்டு தானடா இருப்பேன். உனக்கு என்னமோ தெரியாத மாதிரியே பேசுற. அது சும்மா விளையாட்டுக்கு பண்றேன்னு நினைச்சேன். சீரியஸா லவ் பண்றியாடா? அப்புறம் என்ன இப்படி நல்லா மாட்டி விட்டுட்ட பத்தியா? சாரிடா, எனக்கு தெரியாதுடா. ஏய் இந்தாடா, நட என் கூட வா. எங்க சார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றியா? சார், போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வேண்டாம் சார். உன்னைய கூப்பிடல, நீ சேர்ந்து வர்றியாப்பா? இல்ல சார், நான் வரல. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றும். நீங்க இவனை பாத்துக்கிட சொன்னீங்க, நானும் பாத்துக்கிட்டேன். நான் கிளம்புறேன் சார். தாடா நட. எங்க சார்? உங்க வீட்டுக்கு தாண்டா, நட. எங்க வீட்டுக்கா? வேண்டாம் சார். நடடா. உன்னால முடிஞ்சா கொடுத்துக்கோ. எது முடிஞ்சா குடுத்துக்கோவா? ஏன் அன்னைக்கு வாங்கினது உனக்கு பத்தலையா? இந்த வரண்டி ஏப்பா. ஐயையோ மாமா போச்சு. மாமா இவனை ஏதாவது திட்டி இவன் நம்மளை மாட்டி விடுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். டேய் என்னடா? நான் நடந்து வந்துட்டு இருந்தேன்ப்பா, தடுக்கி உங்க மேல விழுந்து ஸ்லிப் ஆகி அப்படியே தவந்த மணிக்கே போயிடணும். ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி இன்னும் டிகிரி கூட முடிக்கல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா. முதல்ல டிகிரியை முடிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகுங்க, அதுக்கப்புறம் அப்பா ஆகுறதுக்கு வேலையை பார்க்கலாம். என்ன சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சதுப்பா. புரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன என்னத்துக்குடா என் கண்ணத்தை நக்கிக்கிட்டே இருக்க? வந்து சேர்ந்துருக்கான். என்னையா பிள்ளைய லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்க வம்ச பெருமையை காப்பாத்துறதுக்குன்னே பெத்து விட்டுருக்கீங்களோ? கோமதியம்மா, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. விசேஷத்தை ரொம்ப நல்லபடியா சிறப்பா முடிச்சிட்டீங்களே. சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? அப்ப நல்லா இருந்ததா சாப்பாடு? எல்லாம் என் பேரன் ஏற்பாடுதே. என்னையா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? உங்க வம்ச பெருமையை காப்பாத்துறதுக்குன்னே பெத்து விட்டுருக்கீங்களோ? என்னங்க என்னங்க வேலைக்கு போய் அம்மா என்னங்க நீ இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ
தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் இல்லைங்க, அதான் வந்தோம். இந்த சாப்பிட்டு முடிச்சாச்சு, இந்த கிளம்ப போறேன். இந்த முத்து பையன் ஒத்தாளா எல்லா செலவையும் தானே பண்ணி தன் பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடத்தியிருக்காங்க. சாப்பாடு அருமையா இருக்கு. எங்க சாப்பிடுறீங்களா கொஞ்சம்? ஏண்டி நான் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஐசாப்பா என்னாச்சு? இந்தாப்பா ராமகிருஷ்ணா, என்னாச்சு? என்ன எங்க வீட்டு பிள்ளை நாங்க என்ன நல்லா வளர்க்காம விட்டுட்டோம்? டேய் வாடா இங்க. குமாரு, ராசுகுட்டி, என்னையான்னு அவனை காக்காதீங்க, என்னைய காளுங்க. சரி ராமகிருஷ்ணா, என்னப்பா நடந்தது, என்னன்னு சொல்லு, அப்பதானே எங்களுக்கு தெரியும். நீ பாட்டுக்கு ஓம்போக்கில் கத்திக்கிட்டே இருந்தேன்னா எங்களுக்கு அப்படி தெரியும். ஐயா, உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க பேரன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம கோயில் தப்பத்துல என் பிள்ளைய கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அட பாவி, குடிய கெடுத்தவனே. ஏண்டி, பிள்ளை காலேஜுக்கு போயிருக்காளா என்னன்னு கூட தெரியாம இங்க உட்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியாக்கும்? இந்த பிள்ளைய நம்பி காலேஜுக்கு அனுப்புனது பெரிய தப்பா போச்சுங்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்லங்க, இவன் சகவாசம் அவளுக்கு சரிப்பட்டு வராது, காலேஜுக்கெல்லாம் நம்ம அனுப்ப வேண்டாம், ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைங்கன்னு கேட்டீங்களாங்க நீங்க? ஏண்டா, ஒரு பொம்பளை பிள்ளைய நம்பி காலேஜுக்கு அனுப்ப முடியுதாடா? இப்படியாடா கூட்டிட்டு போய் பண்ணிக்கிட்டு இருப்ப? சார் தப்பா பேசாதீங்க சார், நானும் ஐஸ்வர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். ஐயா குமாரு, ராசுகுட்டி, அப்படி ஐயா? ஏன் தாத்தா கோமதி, நீ சும்மா இரு கொஞ்ச நேரம். எப்பா ராமகிருஷ்ணா, நல்ல விஷயம் தானே. பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. எங்க வீட்டு பிள்ளைக்கு சொத்து இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பேசாம கட்டி வச்சிருவோமியா? ஏம்மா, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்கன்னு உங்ககிட்ட நான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். இப்படி பேசினா எப்படிமா? இந்த பையனை பெத்தவங்கள வர சொல்லுங்க. ஏய் இந்தாப்பா பரமசிவம், இங்க வாப்பா. என்னமாமா? இவங்க பஞ்சாயத்தை பேசி முடிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள 4 பேர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வந்துருவோம். உன் பிள்ளை ஏதோ பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்திருக்கான், என்னன்னு காலு. என்ன அண்ணாச்சி, என்ன விஷயம்? அண்ணாச்சி, உங்க பையன் பண்றது கொஞ்சமும் சரியில்லை. என் பிள்ளை பச்சை பிள்ளை, சின்ன பிள்ளை, அவ மனசை கெடுத்து காதலிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி நம்ம கோயில் தெப்பத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஏண்டா அப்படியாடா? ஏப்பா, இவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லப்பா, எந்த தப்பான எண்ணத்தோடையும் நான் பழகலப்பா. ஐசா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை காதலிக்கிறேன்ப்பா. ஏண்டா, காதலிக்கிறதுக்கு ஊருக்குள்ள உனக்கு வர பொண்ணே கிடைக்கலையா? போய் இந்த குண்டமா மகளையா காதலிப்ப? யோ, வார்த்தையை பார்த்து பேசியா? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ சும்மா இருடி. உன் சிநேகித பிள்ளை தானே இவ, இந்த குண்டம்மா. உன்னே மாதிரி தானே இருப்பா. நான் கையை பிடிச்சு இழுக்காமலே ஊர் ஊரா நான் கையை பிடிச்சு இழுத்துட்டேன்னு தண்டாத கொட்டினவ தானே இவ. இந்தா பரமசிவம், கொஞ்சம் பார்த்து பேசப்பா. என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? ஐயா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது பரமசிவம். ஏமா நீ சும்மா இடமா? நான் வயசு பிள்ளையா இருக்கும் போது உங்க மல்லிகை தோட்டத்துல வச்சு என் கையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு பார்க்கல நீங்க? ஆமா, நான் உன்னைய கையை பிடிச்சு இழுக்க வந்தேன்னு நீ கண்டையோ? நான் என் அத்தை மகளை கையை பிடிச்சு இழுக்க வந்தேன். அவளைத்தான் கையை பிடிச்சும் இழுத்தேன். நானே அவளை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை விட்டுட்டு ஒன்னே இருக்கு கையை பிடிச்சு இழுக்க போறேன் குண்டம்மா. யோ இந்தாயா, வார்த்தையை பார்த்து பேசியா? அண்ணாச்சி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இவர் கொஞ்சம் கோவக்காரர், அப்படி இப்படிதான் பேசுவாரு. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணும் வச்சுக்கிட மாட்டாரு. தங்கமான குணம். தங்கமான குணம்னா தூக்கி அடகு கடையில வை. யாருக்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் புருஷன்? தேவையில்லாத பேச்சு வேண்டாமப்பா, தேவையில்லாத பேச்சு வேண்டாம். வந்த பேச்சை மட்டும் பேசுவோம். இப்ப என்னப்பா, எங்க வீட்டு பிள்ளை உங்க பிள்ளைகிட்ட எதுவும் தப்பா நடந்துகிட்டானா? இதுக்கு மேல என்ன தப்பா நடக்கணுங்கிறேன்? இல்ல இதுக்கு மேல என்ன தப்பா நடக்கணுங்கிறேன்? மாமா, நீங்க எதுக்கு இவங்கிட்ட இறங்கி போய் பேசுறீங்க? பேசாம இருங்க. என்னமோ பெரிய அழகு ரதியை பத்தி வச்சுட்டு மாதிரி தான் பேசுவாங்க. ஏண்டா, உனக்கு காதலிக்கிறதுக்கு ஊருக்குள்ள வேற பொண்ணே கிடைக்கலையாடா? ஏன் மகளுக்கு என்ன குறைச்சலுங்கிறேன்? அவ அழகு ரதி தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும்? அள்ளி நீயும் கொஞ்சம் பார்த்து பேசு. எந்த பார்வதி, உன் புருஷன் வாயை அடக்க முதல்ல. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? மனுஷன் மாதிரியா பேசுறாரு? கொஞ்சம் கூட நாகரிகங்கிறதே கிடையாது. ஏப்பா, நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. ஐசோட அம்மாவும் அப்பாவும்பா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. தாடா, நீ நடிக்காத. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமானவனே நீ தானே. நடிக்கல சார், எங்க அப்பாவை உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையா தான் பேச சொல்றேன். உங்க வீட்டுல இருந்து நான் மரியாதையை எதிர்பார்த்து ஒன்னும் வரல. ராவணன் என்னாச்சு? வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, நீங்களே இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. உங்க வீட்டுல இப்படி ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க மருமக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் தெரியுமா? நம்ம கோயில் தெப்பத்துக்குள்ள என் மகளை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதை என்னன்னு கேட்க வந்தா உங்க மச்சாந்தாரு என்னென்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா அண்ணாச்சி? மாமா, அது மாமா, உன்னை கடையில இருந்து வேலை தானே பார்க்க சொன்னேன். ஆமா மாமா. அப்புறம்
இங்க என்ன உனக்கு வெட்டி முறிக்கிற வேலையா? போ கடைக்கு போ. அண்ணாச்சி, ராவண அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன செய்யணும்? நான் என்ன அண்ணாச்சி உங்ககிட்ட சொன்னேன் இப்ப? ஆனா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா உங்க மருமக என் மகளை கூட்டிட்டு போய் கோயில் தெப்பத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அதான் அடிச்சு கடைக்கு வரட்டினேன். இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? நானு என் மகளை கூட்டிட்டு போய் தெப்பத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் கூப்பிட்டா உங்க மகளுக்கு எங்க போச்சு புத்தி? எதுக்கு வந்தது அந்த பிள்ளை? அதானே என்னண்ணே. ஏய் வாய மூடு. சரிங்கண்ணே. என்ன அண்ணாச்சி? என்ன நீங்க நியாயமா பேசுவீங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்கள் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நான் நியாயமா பேசுவேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? சரி, அப்படியே நீங்க நினைச்சா நீங்களும் நியாயமாவில இருந்திருக்கணும். நான் என்ன அண்ணாச்சி இப்ப நியாயம் தவறி நடந்துட்டேன்? என் மருமக உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசியிருக்கான்னா கூப்பிட்ட உடனே போனதுக்கு அந்த பிள்ளைக்கு எங்க போச்சு புத்தின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் வரல? ஆஹா, நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க. நான் பரமசிவத்துக்கிட்டே பேசிக்கிறேன். நீங்க என்கிட்ட தான் பேசணும். என் மருமக இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான். என்கிட்ட பேசுங்க. என்ன அண்ணாச்சி, ஊருக்குள்ள நீங்க ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட வந்து இப்படி சொன்னா நீங்க இப்படி பேசினா அப்புறம் வர என்ன செய்யறது? நானு நீங்க சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்றீங்களே தவிர்த்து நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. எங்க வீட்டு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய ஏமாத்தி இவன் கூட்டிட்டு போயிருக்கான். சின்ன பிள்ளைய எதுக்குமா காலேஜுக்கு அனுப்புறீங்க? பால்வாடிக்கு அனுப்ப வேண்டியதானே? என்ன அண்ணாச்சி நீங்களும் இப்படியா பேசுறீங்க? உங்க மச்சான் மாதிரியே. நீங்க பேசுறது அப்படித்தானமா இருக்கு. ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்கும்போது நீங்க ஒரு பக்கமே தப்புன்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அதைத்தான் நான் கேட்க வர்றேன். எங்க பக்கத்துல என்ன அண்ணாச்சி தப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க அண்ணாச்சி, நான் சண்டை போடுறதுக்கோ இல்ல வாக்குவாதம் பண்றதுக்கோ இப்படி எல்லாம் பேசல. ரெண்டு பிள்ளைகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரியுமா இல்லையா? ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பிள்ளைய நீங்க கண்டிச்சு வச்சிருக்கீங்க, உண்டா இல்லையா? ஆமா. இப்ப தப்பு என் மருமக மேல மட்டும் தான் இவனையே குத்தம் சொன்னா எப்படி? சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன் அண்ணாச்சி, அதையாவது சொல்லுங்க. முதல்ல இந்த விஷயத்த நீங்க இத்தனை பேருக்கு மத்தியில வச்சு பேசுறதே தப்பு. தரன்னு நடு ரோட்ல என் மருமகனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப ஊருக்குள்ள எல்லாருக்கும் இந்த விஷயத்த நீங்களே சொல்லிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க நீங்களே இப்படி இருக்கலாமா சொல்லுங்க? நீங்களும் பெரிய மனுஷன் தானே, ஊருக்குள்ள பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்க, நாகரிகமானவர், கண்ணியமானவர். நீங்களே இப்படி பேசுனா என் மச்சான் வேற எப்படி பேசுவாரு? ஓஹோ, அப்போ உங்க மச்சான் பேசுனது சரின்னு சொல்ல வரீங்களோ? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்ப எல்லாரும் பேசுறதுமே தப்புன்னு தான் சொல்றேன். முதல்ல இதை பேச வேண்டிய இடமே இது கிடையாது, நேரமும் இது கிடையாது. நம்ம ஏரியாவில் இருக்கிற பாதி பேர் அதான் அங்க கூடத்துலதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, உங்க பிள்ளை எங்க? வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் இவனை இழுத்துட்டு வந்தேன். உங்க பிள்ளைய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதே மாதிரி இவனையும் நீங்க அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்டயோ இல்ல அவனை பெத்தவங்க கிட்டயோ வந்து பேசி இருந்திருக்கணும். எனக்கு பார்த்த உடனே கோவத்துல படபடன்னு டென்ஷன் ஆயிருச்சு என்னாச்சு. ஏற்கனவே ஒரு தடவை என் பிள்ளைய கண்டிச்சிருக்கேன், இப்ப மறுபடியும் இப்படி பண்ணுனா பெத்த அப்பனுக்கு பிறகு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு தடவை கண்டிச்சும் உங்க மக இப்படி என் மருமகை கூப்பிட்டதும் வந்திருக்கான்னா அப்போ அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தானே? சரிங்க என்னாச்சு, அப்படியே இருக்கட்டும். உங்க வீட்டு பிள்ளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்ல. உங்க வீட்டு பிள்ளைய நீங்க கண்டிச்சு வைங்க. இன்னமேலு என் பிள்ளை பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இதுக்கும் மேல உங்க மருமக என் பிள்ளை பக்கம் திரும்பி பார்த்தான்னா சரி, அடுத்து அவனை உடனே நான் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுப்பேன், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல சொல்லிட்டேன். ஏய் அள்ளி பாடி. இதெல்லாம் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல போய் வந்து வாக்கப்படணும்னு நினைக்கிறான் கூறு கட்டவன். வார என்னாச்சு, உங்க மருமக பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ராவணா, என்னையா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னு நடந்தா சண்டையில முடியாத விசேஷமே கிடையாது போல. அதான் கோவத்துல ஒருத்தவங்க கொந்தளிச்சு போய் வர்றாங்கன்னா அவங்கள கொஞ்சம் சாந்தப்படுத்தி என்ன ஏதுன்னு பிரச்சனையை காட்டு தெளிவுபடுத்தணும். அதை விட்டுட்டு வந்த பிரச்சனையை பெருசாகிறது. எனக்கு அந்த பொம்பளைய சுத்தமா பிடிக்காது. ஆமா, என்ன இப்ப உனக்கு தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறோம். அந்த குண்டமால இப்படி இருந்தான்னா அவன் மகன் எப்படி இருப்பா? எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா. இப்ப உங்க கைத்தடியை கொடுங்க. எனக்கெல்லாம் அந்த பொம்பளைய சுத்தமா பிடிக்கல, அதுக்கு மேல உங்க விருப்பம். கிறுக்கு பைய. சரிப்பா, கடைக்கு கிளம்புறேன், சமந்தார பாத்துக்கங்க. சரியா கிளம்பியா? என்னன்னே அடுத்த பஞ்சாயத்தா? நீ உன் பிள்ளைய அப்படி லட்சணமா வளர்த்து வச்சிருக்க. ஆமா, நான் மட்டும்தான் வளர்த்தேன். ஏன்டே, அந்த ஐசு பிள்ளை நல்ல லட்சணமா அழகா தானே இருக்கும். பேசாம அந்த பிள்ளையவே நம்ம போய் பொண்ணு கட்டிட்டா என்ன? ஏன் அந்த பிள்ளைய பெத்தவங்க இப்ப குதின்னு குதிச்சுட்டு போனது உனக்கு பத்தலையா தாயி?
நம்ம வெண்ணிலா பிள்ளையோட செட்டு அவ வயசுதேன். இப்ப போய் பொண்ணு கேட்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துற போறாங்க அவங்க சொன்ன மாதிரி. இல்லத்தே, பேசி முடிச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். என்னத்தா போயிட்டாங்களா அள்ளியும் அள்ளி வீட்டுக்காரரும்? என்ன மைனி இங்க இவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வராம போயிட்டீங்களே? ஆமாத்தா, அங்க சம்மந்தார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? வந்தவங்க போறவங்களை கவனிக்க வேண்டாமா நானு? உன் மகன் 1008 பஞ்சாயத்து எடுத்துட்டு வருவான். அதுக்கெல்லாம் உட்காந்து நான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க வீட்டுல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும் போது நான் அவங்கள கவனிக்கிறதா இந்த பஞ்சாயத்துல கலந்துக்கிறதா? இருந்தாலும் மைனி இந்தா பார்வதி, சத்தம் காக்கவுமே பஞ்சு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வந்தா. உங்க அண்ணன் வர்றதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டா. அப்படியா மைனி? சரி, யாராவது ஒரு ஆள் பஞ்சாயத்து பண்ண போதும்ல, பெரிய இந்த பஞ்சாயத்தாக்கும். நம்ம வீட்டுல என்ன நடக்காததா? போத்தா போ. சரி அங்க வா, பந்து வைக்க ஆள் பத்தாக்குறையா இருக்கு. இங்கேயே நின்று பஞ்சாயத்து பேசிக்கிட்டே திரி. என் மகன் அந்த ஐசு பிள்ளைய லவ் பண்றானா மைனி? அது ஊருக்கே தெரியும், உனக்கு இப்பதான் தெரியுதா? சரி வா வா, பந்து வைக்க ஆள் பத்தாக்குறையா இருக்கு, வா. ஊருக்கே தெரியுமா? அப்புறம் எனக்கு தெரியாம போச்சு. என்னன்னே, என்ன செய்யறது? என்ன செய்யறது? எனக்கும் ஒன்றும் தகைய மாட்டேங்குது. சரி விடு, ஆற போடுவோம். என்னத்தா பாப்பா பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்க? ரசம் வேணுமான்னு கேட்டு ஊத்து. எங்க அத்தை கோவமா இருக்காங்க பெரியம்மா. மைனி என்னாச்சு? இது என்னங்க, உங்க வீட்டு பசங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? மைனி, யார் வீட்டு பசங்க தான் இப்ப இப்படி இல்லாம இருக்காங்க? இந்த வயசுல காதல் இந்த மாதிரி விஷயமெல்லாம் சகஜம் தானே? ஏன் நம்ம பாப்பாவும் மாறன் மாப்பிள்ளையும் கூட காதல் கல்யாணம் தானே? என்னமோ சொல்றீங்க? காதல் கல்யாணம் தான், காதலிச்சாக தான். அதுக்காக இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். பிள்ளைய 2 பேரும் காதலிச்சாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சது. பெருந்தன்மையோட எங்க குழந்தனாரும் நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனசோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இவங்க அப்படியா இருக்காங்க? பாருங்க, வீட்டில் விசேஷம் நடக்குது, இந்த நேரத்தில் கூட்டிட்டு வந்து எப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ தப்பு எங்க மேலையா அவங்க மேலையா மைனி? யார் வீட்டு பிள்ளைய தான் இப்போ காதலிக்காம இருக்கு, நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் காதுங்காத வச்ச மாதிரி பேசி முடிச்சிட வேண்டாமா? வீட்டில் மும்பிட்டு பெரிய ஆளுங்க இருக்கமே, யாரையாவது ஒரு ஆளை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைய கண்டிச்சு வைங்கன்னு சொன்ன விஷயம் அதோட முடிஞ்சது. அதை விட்டு போட்டு இப்படி போதும்ல சபையில் வச்சு இப்படியெல்லாம் பேசினா இப்போ யாருக்கு அசிங்கம்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கே மைனி உங்கள் வீட்டில். எனக்கெல்லாம் இதெல்லாம் சரியாகவே படலை. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல பார்த்துக்கோங்க. மைனி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும். இப்போ நம்மளா போய் யாருக்கிட்டையும் சண்டை போட்டோம் சொல்லுங்க? மொத்தத்தில் உங்கள் வீட்டு பசங்க யாருமே சரியில்லை மைனி, அப்படிதான் நான் சொல்லுவேன். எங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. பிள்ளைங்க தூக்கிட்டு வாங்க போகலாம். ஏ பாப்பா, பிள்ளைங்க எங்கள் அம்மா வச்சிருக்காங்க தே. பிள்ளைய தூக்கிட்டு வா, வீட்டுக்கு கிளம்பலாம். எத்தே இருந்து சாயங்காலம் போகணும்னு பேசணும். மைனி, நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தானே போகணும்னு சொன்னேன். இப்படி அவசரப்பட்டு கிளம்பலாமா மைனி? இல்லை மைனி, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இங்கே வாரதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கும்போது உங்கள் குழந்தைனார் பிள்ளை பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ஆள் பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும்போது மறுபடியும் உங்கள் குழந்தைனார் பிள்ளை தான் பிரச்சனை பண்ணாரு. சரி, இன்னைக்கு எல்லாரும் சமாதானம் ஆயாச்சு. உங்கள் குழந்தைனார் பிள்ளை விசேஷத்தை உங்கள் வீட்டு விசேஷமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, மறுபடியும் ஒரு பிள்ளையால பிரச்சனை. யாரு? உங்கள் நாத்தனார் பிள்ளையால. என்ன மைனி, உங்கள் வீட்டு ஆம்பளை பிள்ளையெல்லாம் இப்படி இருக்காங்க? மைனி நீங்கள் கோச்சுக்கிடாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. இப்போ எங்கள் பாப்பாவை காதலிக்கிறேன்னு உங்கள் வீட்டு பிள்ளை உங்ககிட்ட வந்து சொன்னப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் பிள்ளை வந்து விவரத்தை சொன்னதும் யார் வீட்டு பொண்ணு வீடு எப்படி, என்ன ஏது, வசதி எப்படி, குடும்பம் எப்படி எல்லாம் விசாரித்தோம். அப்போல்லாம் நல்லா தான் சொன்னாங்க. இப்போ மும்பிட்டு பிரச்சனை இருக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பொண்ணு எடுத்துருக்கவே மாட்டோம். இருங்க மைனி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து சொன்னப்ப நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையை காதலிக்கிறான்னு சொன்னப்ப நாங்களும் அந்த மாதிரி பொறுமையாக கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து நல்ல குடும்பமா என்னன்னு பார்த்து ஒரு மித்த மனசோட முடிச்சு தானே வச்சோம். அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்கள் வீட்டு பிள்ளை சட்டையை பிடிச்சி ஏன் எங்கள் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு கேட்டோமா? ஓஹோ, அப்படி வேற கேட்பீங்களோ? என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? பேங்க்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள, அதனால கமக்கமாக முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் என் குழந்தனாருக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் 1000 பேங்க் மாப்பிள்ளைய கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசல்ல நிறுத்த முடியும் அவரால். நான் இப்போ கேட்குறது என்ன, நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோம் அதைத்தான் கேட்குறேன். எங்க மாமனார் என்கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னாரு, இந்த மாதிரி 2 வருஷம் ஒருத்தர் பார்க்காம இருங்க, அதுக்கப்புறமா என் பிள்ளைய பிடிச்சிருந்தா வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னாரா? கல்யாண பேச்சுன்னா அப்படி பேசணும். அதை விட்டுட்டு இப்படியா எடுத்தவங்க கவுத்தவங்க 50 பேர் இருக்கும்போது வந்து பஞ்சாயத்து பண்றது? இப்ப தப்பு யார் மேல மைனி இருக்கு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏம்மா, எங்க பெரியத்த சொல்றதும் சரித்தானம்மா. நீ உங்க மாமியார் வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணாதன்னு அவங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. நீ வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாதம்மா. பிரச்சனை உள்ள வீட்டுல தான் பொண்ணு எடுத்துட்டோமோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அது இவங்க வீட்டு பசங்களால தான்.
ஏம்மா யார் வீட்டிலமா இப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம இருக்கு? வயசு பிள்ளை என்ன இந்த மாதிரி காதல் கிதல்னு இறங்குறதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குதுலம்மா. அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதுல தான் இருக்கு. தங்கச்சி நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்கிடாதம்மா. விவரம் தெரியாத வயம் பொண்டாட்டி அதான் அப்படி பேசிட்டா. யாரு? நானும் விவரம் தெரியாத பச்சை பிள்ளை? நீங்களே இருந்து சாப்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஏம்மா 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 இருங்கம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. எத்தே இருங்க தே, எதுனாலும் பேசிக்கிடலாம் தே. மைனி கோவப்படாதீங்க மைனி, இருங்க. எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு நினச்சி பாருங்க மைனி. பாருங்க மைனி, எங்கள் வீட்டு பசங்க அப்படி இப்படிங்கிறீங்களே, அப்படியெல்லாம் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையா இருந்தா பாருங்களேன். என் குழந்தைனார் ஒரு அறை விட்டதும் அப்படியே மறுபாச்சு பேசாமல் கடைக்கு போய் உட்காந்துட்டான் பாருங்க என் மருமகன். நாங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் நல்லா தான் மைனி வளர்த்துருக்கோம். ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையன்னு அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. வயசு கோளாறுல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் எல்லார் குடும்பத்துலையும் நடக்கும் மைனி. ஏம்மா ஆமாம்மா, இவ்வளவு சொல்றாங்கல்லம்மா. எனக்கே ஒவ்வொரு தடவை இந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு பக்குன்னு இருக்கு. பெரிய குடும்பம்னா அப்படித்தான், அடிக்கடி விசேஷமெல்லாம் வர மாதிரி அடிக்கடி சண்டையும் வரும் மைனி. பாருங்களேன், அந்த ஐசு பிள்ளை சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் விளையாண்ட பிள்ளைதே, எங்கள் வீட்டு பிள்ளைகளும் அவங்க வீட்டில் போய் விளையாண்ட பிள்ளைகதே, எல்லாம் ஒன்று மண்ணு பழகின குடும்பந்தே. இன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் பிள்ளைய அந்த மாதிரி தனியாக தப்பத்துக்குள்ளே பார்த்த அதிர்ச்சியில் அந்த மாதிரி படபடன்னு பேசிட்டாங்க. அவங்களுக்கு என்ன மனத்தாங்களோ தெரியலை. எல்லாரும் உட்காந்து பேசினா சரியா போகும் மைனி. நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி வெடுக்குன்னு எந்திரிச்சு போகிறதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீங்கள் என்ன வெளியாளா கோச்சிக்கிட்டு போகிறதுக்கு? நம்ம வீட்டு ஆள். எனக்கெல்லாம் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல மைனி. சரி மைனி, சரி சாப்பிடுங்க, நம்ம அப்புறமேட்டு சாவாசமாக பேசுவோன்னு. சாப்பிடுங்க, சாப்பாட்டிலேருந்து எந்திரிச்சிடாதீங்க, சாப்பிடுங்க. நல்ல குடும்பம், நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிள்ளையும். மருமக பிள்ளை நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணே சாப்பிடுங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி, சரி. ஏ பாப்பா பறக்க பறக்க பார்த்து நின்றுக்கிட்டே இருக்காத. ரசம் வேணுமா, மோர் வேணுமா, பாயசம் வேணுமான்னு கேட்டு எடுத்து ஊத்து. சரிங்க பெரியம்மா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் மோர் ஊத்துட்டா? இல்லம்மா, மோர் வேண்டாம், இருக்கட்டும். அங்கிட்டு நடந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறதா, இங்கிட்டு நடக்கிற சமாதானத்தை பார்த்து ரசிக்கிறதான்னு ஒன்றும் தெரியலையே. ஏன் முத்து மாமா, நீ என்னமோ சண்டைக்கு போற மாதிரி வேட்டையை வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிற? இது நான் சண்டைக்கு போறேனா? எதுக்கு நான் சண்டைக்கு போய் எங்க அப்பா கிட்ட செதில்ல 2 அறை வாங்குறதுக்கா? முத்து மாமா, சண்டையெல்லாம் ஒரு வகை எப்பவும் போலதான் நடந்துச்சு. ஆனா எப்பவும் நடக்காத சமாதானம் இந்த பக்கம் நடந்தது பத்தியா? பஞ்சத்தை பேசுனதை கேட்டா எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் நம்ம ஃபங்க்ஷனை பெரியம்மாவை முன்ன வச்சு செய்யலன்னு வையேன், இப்படி எல்லாம் சமாதானம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்க எடுத்து செய்கிற ஃபங்க்ஷனில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடியணுங்கிறதுக்காக தான் இப்படி இறங்கி இறங்கி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான் சீக்ரெட் ஆஃப் த குடும்ப பஞ்சாயத்து. இப்போ எனக்கும் புரிஞ்சு போச்சு. இனிமேல் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அத்தனையும் தூக்கி பெரியம்மா கையில் கொடுத்துட வேண்டியதான். அதான் எப்பவும் நம்ம வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம பஞ்சத்தையோட சண்டை இல்லாமல் அந்த விசேஷம் முடியாது. இப்போ அந்த பங்கை ஐசம்மாவும் ஐசப்பாவும் எடுத்துக்கிட்டாங்க. எப்படியோ நம்ம வீட்டில் சண்டைன்னு ஒன்று இல்லாமல் இருக்காது போல. ஆனா வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க அண்ணனுக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? ஐசை கூட்டிட்டு போய் இப்படி தெப்பத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கான். அதானடா எனக்கும் தெரியல. நான் காலேஜுக்கு போறேன் வெண்ணிலா, உன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது, எங்க அம்மா வரைய விட மாட்டேன்ட்டாங்கன்னு தான் சொன்னான். இப்படி இவன் கூட தெப்பத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான்னு எனக்கும் தெரியாம போச்சு. ஆனா எங்க அண்ணனை பத்தியா, மாமா கண்ட்ரோல்ல இருக்கும்போதே இப்படி எல்லாம் வேலை பார்த்துருக்கான். அதான் விட்டார்ல செவுட்டுல ஓங்கி ஒரு அறை. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் சண்டை நடந்தா உனக்கு அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குமே, நீ போகல? நானே இன்னைக்கு கல்யாண பொண்ணு ஹீரோயின், கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருப்போமேன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் போய் இந்த சண்டையில் கலந்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் வந்தவங்க எல்லாம் சே அந்த பொண்ணு என்ன இப்படி வாயாடி பொண்ணா இருக்கு அப்படின்னு என்னை ஏதாவது சொல்லிடுவாங்க. ஓயோயோயோயோயோ, இல்லாட்டினாலும் ஊருக்குள்ள உன்னை பத்தி யாருக்கும் தெரியாது பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பாவமா முழிக்காதடி, எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படி பத்திக்கிட்டு வர்றவன் தான் போய் மாமா கண்ணத்தில் பச்சைக்கண்ணு முத்தம் கொடுத்தியாகும். ஐயோ ஆமா, என் வாழ்நாள்லயே மறக்க முடியாத சம்பவம் பண்ணிட்டேன் பப்பரமிட்டா. நீ சரியான ஆளு தாண்டா. மாமா மேல அப்படியே கோவமா இருக்கிற மாதிரியே நடிச்சு ஆனா என்ன வேலை பார்த்துட்டேன் இன்னைக்கு. இங்க பாரு, ரொம்ப படம் காட்டாத. நான் உனக்கு தான் முத்தம் கொடுக்க வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ குனிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி இப்படி ஒரு விபத்து நடந்தது. எப்படியோ மாமா கிட்ட முகத்துக்கு நேரம் முகத்தை பார்த்து பேசக்கூட மாட்டேன், இன்னைக்கு முத்தமே கொடுத்துட்டேன். நல்ல வேலை முத்தம் கொடுத்தது தான் கொடுத்த முத்தத்தை கன்னத்துல கொடுத்த, வேற எங்கேயும் கொடுத்துருக்காம போனவோ. கொஞ்சம் மிஸ் ஆகி தள்ளி கொடுத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. மாமா போட்ட போடல இன்னைக்கு ஐசம்மாவும் ஐசப்பாவும் வீட்டில் போய் ஐசை என்னென்ன போட்டு அடி புரட்ட போறாங்கன்னு தெரியல. ஏண்டி குடிய கெடுத்த கோட்டானே, அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா, அடி வாங்கி சாவு. எம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா, எம்மா வலிக்குதுமா. இன்னும் 4 போடு சேர்த்து போடு, எனக்கும் சேர்த்து போடு. அன்னைக்கு அவ்வளவு பேசி கடைசியில நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா.
ஏண்டி எத்தனை நாளா இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த எங்க காலத்துல இருக்கிறதுக்கு? ஏம்மா இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன்லடி அவங்க குடும்பத்து சாவகாசமே வேண்டாம்னு. சரி சரி சரின்னு தலையாட்டிட்டு இன்னைக்கு தலையில தீயள்ளி கொட்டிட்டேயே. ஏம்மா தெரியாம பண்ணிட்டம்மா. தெரியாம பண்ணிட்டேயா? அன்னைக்கு இப்படித்தான் சரி என் பிள்ளை தெரியாம பண்ணியிருக்கோன்னு நம்பி மன்னிச்சு விட்டேன். இன்னைக்கு பாரு, உன்னையால நான் யார் யாருக்கிட்ட எல்லாம் என்னென்னமெல்லாம் பேச்சு கேட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளைன்னு நம்பி நம்பி இன்னைக்கு கடைசியில எனக்கு என்ன பேச்சு வாங்கி கொடுத்துருக்க? அன்னைக்கு எங்ககிட்ட என்னடி சொன்னேன்? இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னேல, அதை நம்பி தானே காலேஜுக்கு அனுப்பணும். இன்னைக்கு காலேஜுக்கு போறேன்னு சொல்லி எங்களையெல்லாம் ஏமாத்திட்டு அவன் கூட போய் தப்பத்துக்குள்ள குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்க. ஏம்மா இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு தாம்மா இருந்தோம். தோல்ல சாஞ்சு படுத்திருந்தியாமா? ஏம்மா இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா, பேசிக்கிட்டு தாம்மா இருந்தோம். உன்னையால இன்னைக்கு மானமே போச்சு ஊருக்குள்ள எங்களுக்கு. ஏண்டி எப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் நம்ம குடும்பம். ஏழை வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பையனை காதலிச்சாலும் பரவாயில்ல, இப்படி அந்த குடும்பத்து பையனை போய் காதலிச்சிட்டு வந்து நிக்கிறேன். ஏம்மா அவன் நல்ல பையம்மா, அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம்மா. என்னைய அங்க கட்டி கொடுத்தா நல்லா பாத்துக்கிடுவாங்கம்மா. பாரு பாரு பாரு, சின்ன பிள்ளைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. என்ன என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நாயே? ஏம்மா வலிக்குதும்மா வலிக்குதும்மா. ஏம்மா அடிக்காதம்மா. உன்னைய அடிச்சு கொன்னா கூட இன்னைக்கு யாத்திரை அடங்காது. அந்த குமார் அவங்க அப்பா இன்னைக்கு நீ பார்த்து என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? குண்டம்மா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். போடு, அதுக்கும் சேர்த்து 4 போடு போடு இவளை. ஏம்மா அவங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பேசினா அதுக்கு அவன் என்னமா பண்ணுவான்? அவன் அப்படியெல்லாம் பேச மாட்டாம்மா, ரொம்ப நல்ல பையம்மா. என்னையும் உங்க அப்பாவையும் என்ன பேச்சு பேசி இன்னைக்கு அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு அவங்க அப்பே. ஆனா நீ என்ன பண்ற? அவங்க வீட்டுல கட்டி கொடுத்தா நான் நல்லா இருப்பேன், என்னை நல்லா பாத்துக்கிடுவாங்கங்கிற. ஏண்டி காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குமா உன்னை காலேஜுக்கு அனுப்புறோம்? இது காதல் பண்ற வயசாடி. முதல்ல உனக்கு என்ன வயசாகுது? அப்படி என்ன உனக்கு அதுக்குள்ள அவசரம் கல்யாணத்துக்கு? ஏம்மா அப்படியெல்லாம் ஒண்ணுமே அவசரப்படலாமா. நாங்க 2 பேருமே சின்ன பிள்ளையில இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா தாம்மா இருப்போம். அவன் சின்ன பிள்ளையில இருந்தே என்னைய தாம்மா சுத்தி சுத்தி வருவான். சுத்தி சுத்தி வருவான்ல, சுத்தி சுத்தி நானும் பாத்துருக்கனே. சரி விடல பையன் அப்படித்தான் இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பிள்ளை தங்கமான பிள்ளையாச்சே, அப்படியெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை பேசுறதுக்கும் பாக்குறதுக்கும் இடம் கொடுக்காதேன்னு நம்பி இருந்தேன்டி. என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டையே. உன்னை நம்பின உங்க அப்பா மூஞ்சிலையும் கறியை பூசிட்டு இன்னைக்கு அவரை அவமானப்படுத்திட்டேனடி. இதுக்கு மேலே உன்னை நம்பணும்னு வையேன், நாங்க நாண்டுகிட்டு சாக வேண்டியதான். இங்கே பாருங்க, நம்ம சொந்தத்துக்குள்ளே நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை பசங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி அதில் யார் ஜாதகம் இந்த பிள்ளையோட பொருந்ததோ சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து இவளை அந்த வீட்டை விட்டு அனுப்புறதே நமக்கு இருக்கிற ஒரே வழி. போதும், இவ காலேஜ் படித்து கிழிச்சதெல்லாம் போதும். அப்படி இனிமேல் படிக்கிறதா இருந்தால் புருஷன் வீட்டில் போய் படிக்கட்டும். முதல்ல இவளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.